நான்லாம் குடும்ப கூட்டத்தில் நிறைய பேசுவேன், அன்பாக இருங்க, அதை விட என்ன இருக்குது, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னு அருட்பிரகாச வள்ளலார் சொன்னார். அன்புக்கு ஆண்டவனே பிடிபடுவான்னா சாதாரண மனிதன் பிடிபட மாட்டானா? இதெல்லாம் படித்து உள்வாங்கினா தானே நமக்கு தெரியும். அது அன்புக்கு ஆண்டவனே அடிமைடான்னா நீ இன்னத்துக்கு போய் ஆடம்பரம் உனக்கு? அதனால் அன்புன்ற ஒன்றை காட்டினாலே போதும். இதில் குடும்ப கூட்டத்தில் ஒருத்தருக்கு அதனால தான் அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நாம் அச்சடிக்கிற நம்ம முப்பாட்டங்காலத்திலேருந்து அந்த ஒரு திருக்குறளை தான் கல்யாண பத்திரிகையிலே போடுறோம். மற்ற குறளை யாராவது போடுறோமா? கற்க கசடரை கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகன் அந்த பத்திரிகையில் போடுறோம். கற்றதனால் ஆய பயன் என்கொள் அதெல்லாம் எதுவுமே போடுறதில்லை. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை ஏன் தெரியுமா அதை குறளை போடுறாங்க? அதை ஒருத்தர் என்ன கேட்டார், ஏன் இந்த குறளை மட்டும் போடுறாங்கன்னார். அப்போ தான் சொன்னேன், அன்புன்னா மனைவிடா, அறம்னா கணவன்டா, பயன் என்பது பண்புள்ள பிள்ளைகள் தான் பயன். ஒரு குடும்பத்தையே படம் பிடிச்சு காட்டுற குறள் என்பதனால்தான் குடும்பத்துக்கு ஏற்ற குறள் அதுதான் பத்திரிகையில் போடுறோம்டான்னு அவனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். ஒவ்வொரு குறளையும் ஒரு ஆழம் இருக்குது, அர்த்தம் இருக்கிறது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். குடும்பம்னா லேசானது இல்லை, அன்பை மையப்படுத்தி தான் குடும்பம். இந்த குடும்ப கூட்டத்தில் நான் சொன்னேன், தீபாவளி வந்தாலும் பண்டிகை, பெரிய பண்டிகை வந்தாலும், விசேஷ நாட்கள் வந்தாலும், பர்த்டே வந்தாலும், நிச்சயதார்த்தம் வந்தாலும் ஒரு புடவை எடுக்கணுமா, துணிமணி எடுக்கணுமா, தனியாக பெண்களை அனுப்பாதீங்கய்யா, நான் எனக்கு தான் பண வசதிக்குதேன்னு 1 லட்சம் ரூபாய் கையில் கொடுத்து நீயே போய் எடுத்துக்கோ, விருப்பமானதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லாத, நீயும் சேர்ந்து போ. ஏன்னா குடும்பம்னா சாதாரணமானது இல்லை. கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு எது பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து சமைக்கிறவ தான் குடும்ப தலைவி. அது மட்டும் இல்லை, உண்கின்ற கரிகள் தோறும் உண்பவர் தன்னை கண்டால்னு பாவேந்தர் எழுதுவார். இந்த பரஸ்பர அன்பு தாண்டா ஒரு குடும்பத்துக்கே ஆதாரம். அதனால் சேதாரம் இல்லாமல் வாழணும்னா சேர்ந்து போங்கன்னு குடும்ப கூட்டத்தில் பேசுவேன். ஏதோ ஒருத்தன் கேட்டும் போய் மறுநாளே சொல்லிட்டான், நீ இனிமேல் நீ எங்கவும் தனியாக போவாதான், நானும் கூடவே வரேன்னா. அந்தம்மா சொல்லிச்சு, வர்ற தீபாவளிக்கு துணி எடுக்கணும் வாயான்னு சொல்லிட்டு கூட கூட்டிக்கிட்டு போயிடுச்சு. போன உடனே இந்த அம்மாவுக்கு என்னடா அம்மானால தனியாக பணம் கொடுத்து அனுப்புவோம், அந்த புலவன் கூட்டத்துக்கு போய் கேட்டுட்டு இப்படி புத்தி கட்டு போய் நம்மளையும் கூடவே வந்துட்டானே, மனசுக்குள்ளே நினச்சி இவனை பிரேக் பண்ணணுமே, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி நிற்கிறான்ல, அதுவும் பக்கத்தில் இருக்கிற பெஞ்சில், யோ நீ இங்கேயே உட்காரு, நீ வந்தீங்கனாக்கா நான் புடவை எடுக்கிறத பார்த்துட்டு நான் புட்டாவை பார்ப்பேன், கலரை பார்ப்பேன், பார்டரை பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். நீ என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பில்லை பாடுன்னு தேடி கிடப்பனி அந்த பார்த்துட்டு இது வேணாம், இது நல்லா இல்லை, உனக்கு லுக்காக இல்லைன்னு சொல்லிவிடுவேன். இந்த வேலையே வேணாம் சாமி, என்னை தனியாக விடு, நான் போய் பார்க்குறேன், பார்த்து முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு உள்ளே போச்சு. பெண்கள் தாய்மார்கள் இங்கே போச்சக்கூடாது. உண்மையிலே வந்திருக்கிற தாய்மார்களை நான் வணங்குறேன், ரொம்ப நன்றி கடன் பட்டமா உங்களுக்கு. ஏன்னா சீரியலை தியாகம் பண்ணிட்டு வர்றது வேலேசான விஷயம் இல்லை. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு புத்தக திருவிழாவுக்கு வந்துக்கிறீங்களே பார்த்தீங்களா? உண்மையிலே கோயில் திருவிழாவுக்கு பழக்கப்பட்ட சமுதாய புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கிறதுன்றது பெரிய பெருமை இல்லையா? அதனால் நீங்கள் புடவை எடுக்கிறதே தனியாக அழகு. உண்மையிலே நான் பார்த்துருக்குறேன். எங்கள் வீட்டம்மா உள்ளே போவோம், 500 புடவை ரேக்கில் வச்சுருப்போம், ஒவ்வொன்றா எடுக்கணும். அந்த கலர் ரெடி, இந்த கலர் ரெடி, எல்லாம் கடைசியில் பார்த்தா 1.5 மணி நேரத்தில் அந்த 500 கீழே தான் இருக்கும். அருமையான ஒரு கேள்வி கேட்பா, வேறு இல்லையான்னு கேட்பா. அந்த எடுத்து போட்ட பையன் டென்ஷனாகி என்ன பார்ப்பான், பார்த்துட்டு எப்படா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கின்னு அவன் மனசுக்குள்ளே சிரிப்பான். எதுக்கு தெரியுமா, ஏற இருந்தால் கூட நீ எடுக்கவா போகிற அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமாக பார்ப்பான். அந்த ஏன்னா அது ஒரு கலை அது இல்லைங்களா? அதனால் இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, இந்த பெஞ்சிலே உட்காடுறான்னு சொல்லிவிட்டு இவனை உட்கார வச்சுட்டு உள்ளே போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் போராடி அந்த ஜவுளி கடையை ஒரு அழைச்சிட்டு வெளியில் வந்து திடீர்னு அவன் ஞாபகம் வந்துடுத்து. குழந்தைய அம்மாவுக்கு பெத்த தாய்க்கு ஞாபகம் வந்த மாதிரி கட்டின புருஷனை ஊட்டி எங்கே வச்சுட்டோமேன்னு சொல்லிவிட்டு 7 மணி நேரத்துக்கு பிறகு வெளியில் வந்து பெஞ்சில் பார்த்தா அந்த ஆளை காணோம். நின்னுங்கிற செக்யூரிட்டியை பார்த்து கேட்டது, செக்யூரிட்டி சார் ப்ளூ கலர் சட்டை போட்ட என் புருஷனை இங்கே உட்கார வச்சு போனேன், அந்த ஆள் எங்கன்னு. அவன் சொன்னான், அடியே என்னை நல்லா நிமிந்து பாடுறேன்னா. அவன் தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான். அந்த பொம்பளை என்ன பண்ணிச்சு, அம்மா ஏன் உனக்கு இந்த கோலம், ஏன் இப்படி நிற்கிற, என்ன விஷயம்? சும்மா கத்தாத, என்னை உட்கார வச்சு போனேன்ல. நான் அந்த செக்யூரிட்டியை பார்த்தேன், அவன் ரொம்ப சோகமாக இருந்தான். என்னடா சோகமாக்குறேன்னு கேட்டேன். அவங்க பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்களாம், டியூட்டி மாத்திரம் வரலையாம். நான் என்ன பண்ண போகிறேன்னு யோசனை பண்ணுறேன், கவலையாகுதுன்னா. சரி அந்த டியூட்டி நான் செய்யலாமான்னு கேட்டேன். எவ்வளோ நேரம்னு கேட்டேன். 8 மணி நேரம்னா. நீ 8 மணி நேரத்துக்கு குறைஞ்சி வரப்போகிறதில்ல. அவ்வளோ நேரம் நான் சும்மா உட்காந்துங்கிறத அந்த 8 மணி நேரம் நின்றுங்கன்னா எனக்கு என்ன வருமானம் கொடுப்பேன்னா 400 ரூபா கொடுப்பேன்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த யூனிஃபார்மை மாற்றி நான் போட்டுக்கின்னு இங்கே தாண்டி நிற்கிறேன், இன்னும் 1 மணி நேரம் தானே அப்படின்னா. அந்த அம்மா ஒரே கண் கலங்கி நிற்குது சார். கண் கலங்கி நின்று அன்னைக்கே சொன்னாங்க, ஐயா
பொருத்தம் பார்க்குறவன் ஜோசியம் சொன்னான், 10 பொருத்தத்தில் உங்கள் 2 பேருக்கும் மன பொருத்தம் தான் 100% இருக்குதுன்னு சொன்னான். உண்மையிலேயே நான் நினச்சி பெருமையாக இருக்குது. எடுத்து வச்ச புடவைக்கு 400 ரூபா குறையுதேன்னு மனசுக்குள்ளே நினச்சின்னு வந்தேன். அதை நீ கரெக்டாக சம்பாதிச்ச பத்தியா? ஆடாப்பா ஆண்டவா, 7 ஜென்மத்துக்கு நீ தான் எனக்கு புருஷன்னா. அவன் மனசுக்குள்ளே வேண்டானா, இதுதான் எனக்கு 7வது ஜென்மமாக இருக்கணும் பெருமாளேன்னா. ஏன்னா வாழ்க்கையில் சார் இதெல்லாம் நீங்கள் 1000 நடக்கும், 1000 இருக்கும், எல்லாத்துலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனால தான் பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, கை நிறைய துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, விட்டு கொடுத்தால் தான் மகிழ்ச்சி வரும் என்றால் இந்த விட்டு கொடுக்கிற பண்பு நமக்கு எங்கேருந்து வரும்?